அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சாய் ஸ்ரீ பிரியா சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க. நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நானும் நம்புகிறேன். இன்றைக்கி ஒரு ஐயப்ப பூஜைங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது. நான் பார்த்தது இல்லாமல் நீங்களும் பார்க்கணும் அப்படின்ட்டு தான் இந்த ஒரு விலாகை மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரியான ஐயப்ப பூஜை நான் வேறு எங்கேயுமே பார்த்தது இல்லைங்க. வருஷம் ஏதாவது ஒன்று டிஃப்ரெண்ட்டாக பண்ணிகிட்டே இருக்காங்க. இது எல்லாமே நம்ம இந்த ஃபுல் விலாகில் பார்க்க போகிறோம். வாங்க விலாகுக்குள்ளே போயிடலாம். கார்த்திகை மாதம் அப்படின்னாலே ஐயப்பனுக்கு ரொம்ப உகந்த மாதம். ஐயப்ப பக்தர்கள் நிறைய பேர் மாலை போட்டு அவங்களோட நேர்த்தி கடனாக இருக்கட்டும், ஐயப்ப சபரிமலைக்கு போகிறதா இருக்கட்டும், ரொம்ப மனசார இருந்து 48 நாள் விரதம் இருந்து போகிறவங்கெல்லாம் ரொம்ப புண்ணியம் பண்ணவங்க தான் நான் சொல்லுவேன். கடுமையான விரதம் இருந்து போகிறவங்களும் இருக்காங்க. இந்த வாட்டி கன்னி பூஜை போட்டு போகிற சின்ன குழந்தைங்க எல்லாரையுமே இந்த பூஜையில் பார்த்தாங்க. அதுக்கெலாம் ஒரு சக்தி வேணும் அப்படின்ட்டு தான் சொல்லணும். ரொம்ப அருமையாக இந்த பூஜை நடந்தது. பூஜை யார் நடத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓம் ஸ்ரீ ஹரிஹர சுத ஐயப்ப சேவாய் சங்கம் அவங்க மூலயமா இந்த ஐயப்ப பூஜையை நடத்துகிறாங்க. வருஷம் இந்த பூஜை நடக்குங்க. இங்கே வர பக்தர்களுக்கு 3 வேளையுமே அன்னதானம் உண்டு. எவ்வளோ பேர் வந்தாலுமே சரிசமமாக நின்று எல்லாருக்குமே அன்னதானம் கொடுப்பாங்க. சுவாமி பக்தர்கள் எல்லாருமே அந்த குருசாமி கிட்ட வாங்கிட்டு போவாங்க. இது எந்த இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாம்பரம் பக்கத்தில் இருக்கிற காமராஜபுரம் அடுத்த ஸ்டாப்பிங்கில் செம்பாக்கம் மாநகராட்சிக்குட்பட்ட அந்த சமுதாய நலக்கூடத்தில் தான் இது நடக்கும். அந்த சரௌண்டிங்கில் இருக்க காமராஜபுரம் சரௌண்டிங்கில் இருக்க எல்லாருக்குமே தெரியும் இங்கே ஒரு பூஜை நடக்குது. அது எல்லாருமே டொனேட் பண்ணுவாங்க. ஒரு குரூப்பாக சேர்ந்து ஒரு சங்கமாக சேர்ந்து இந்த பூஜையை வழி நடத்திட்டு வராங்க. வருஷம் ரொம்ப சூப்பராக பண்ணுவாங்க. இந்த வருஷமும் காலையில் நாங்கள் போனோம். போய் அங்கே எல்லாமே பார்த்துட்டு வந்தோம். ஈவினிங் தான் விளக்கு பூஜை எல்லாமே நடக்கும். அதுக்காக தான் ஈவினிங் நாங்கள் திரும்பியும் கிளம்பி போயிருந்தோம். என்ட்ரன்ஸ்லேயே பார்த்திங்கன்னா பெருமாள், சபரிமலை சுவாமி ஐயப்பன், மகாலட்சுமி தாயார் எல்லாருமே வரவேற்கிற விதமாக இந்த லைட்டிங்கோட சூப்பராக வரவேற்றாங்க. செம்பாக்கம் நகராட்சிக்குட்பட்ட இந்த சமுதாய நலக்கூடத்தில் நடந்ததால் ரொம்ப பெரிய இதுதான். இது ஃபுல்லாக ஆர்கனைஸ் பண்ணது நம்ம குருசாமி தான். அவங்க ரொம்ப இதை எடுத்து நடத்தி பண்ணிகிட்ருக்குறாங்க. வருஷம் நாங்களும் போயிட்டு தான் இருக்கோம். இந்த வருஷம் உங்களுக்கு நம்ம வீடியோ மூலயமா உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக தான் இந்த விலாகே நான் எடுத்தேன். நம்ம போகும்போதே பெரிய விளக்கோட தான் மாலைலாம் போட்டு விளக்கை டெக்கரேஷன் பண்ணி பூவாலேயே டெக்கரேஷன் பண்ணி கோலம்லாம் போட்டு நம்மளை வரவேற்பாங்க. வெளி பக்தர்கள் யாராவது வரீங்க அப்படின்னா இங்கே டொனேஷன் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்ட்ரன்ஸ்லேயே ஆளுங்க உட்காந்துருப்பாங்க. நீங்கள் கொடுக்கணும்னு நினச்சா கூட அங்கே நோட்டில் எழுதிட்டு நம்ம கொடுக்கலாம். எவ்வளோ பெரிய விளக்கு பாருங்கள். ரொம்ப சூப்பராக பண்ணியிருப்பாங்க. இதுக்கு வாலண்டியர்ஸ் நிறைய பேர் கோலம் போடுறது, பாத்திரம் தேய்க்கிறது, பரிமாறுறதுக்கு, சாப்பாடு செய்கிறதுக்கு 3 வேளையுமே அங்கே சாப்பாடுக்கு பஞ்சமே இல்லாமல் செஞ்சு கொடுத்துட்டே இருப்பாங்க. இந்த சைடு பிள்ளையார், இந்த சைடு பார்த்திங்கன்னா ஐயப்பர், அந்த மாதிரி ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்தது. பூஜையுமே ஈவினிங் நடக்கும். நிறைய சுமங்கலிகள், நிறைய பெண்கள் எல்லாருமே இந்த விளக்கு பூஜையில் கலந்துப்பாங்க. நம்ம என்ட்ரன்ஸ்லேயே பாருங்கள், பெரிய விளக்கோடு தான் நம்மளை வரவேற்கிற மாதிரி பூவாலேயே டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க. நிறைய ஆர்கெஸ்ட்ரா, நிறைய சிங்கர்ஸ் நிறைய பேர் பாடிட்டு இருந்தாங்க. சாமி பாட்டுக்கள், ஐயப்ப பாட்டு, அம்மன் பாட்டு, முருகர் பாட்டு, பிள்ளையார் பாட்டு எல்லாமே நடந்துட்டு இருந்துச்சு. ஒரு பக்கம் பக்தர்கள் அதை பாட்டை ரசிச்சுக்கிட்டே நம்மளோட சாமியும் பார்த்துட்டு இருந்தாங்க, டெக்கரேஷன் பண்ணுறதையும்.
விளக்கு பூஜை கங்கையம்மன் கோவிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இங்கே கொண்டு வந்து முடிப்பாங்க. நம்ம ஐயப்பனை பாருங்கள், பனை ஓலையாலேயே ஒரு அழகாக ஒரு ஓலை குடிசை மாதிரி செஞ்சு அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஐயப்பனை உட்கார வச்சுருக்காங்க. இந்த பனை ஓலைலாம் வந்து பார்த்திங்கன்னா செஞ்சு அழகாக வந்து டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. அருமையாக டெக்கரேஷன் வந்து தனியாக ஒரு ஆளே இருக்காங்கங்க. வருஷம் வருஷம் அவங்க புது விதமாக செய்வாங்க டெக்கரேஷன்ஸ் எல்லாமே. வாழைத்தண்டு, பனை ஓலை, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தென்னை ஓலை, இதெல்லாமே வச்சு ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஒரு சைடு வந்து சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா முருகர் இருக்காங்க, அம்மன் இருக்காங்க, அதுக்கப்புறம் வந்து சிவன் இருக்காங்க. எல்லாருமே வச்சு இந்த நெல் அரிசி கொட்டி அதில் வந்து தேங்காய் எண்ணெய் குருத்து நடுவில் வச்சு அவ்வளோ அருமையாக வந்து டெக்கரேஷன் எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஒரு பக்கம் ஐயப்பனுக்கு வந்து 18 படியில் அழகாக டெக்கரேஷன் பண்ணி பூவெல்லாம் மாலை ஃபுல்லாக அந்த படி ஃபுல்லாக மாலை போட்டு விளக்கு எல்லாமே வச்சு ஒரு பக்கம் சுவாமிகள் அபிஷேகம் பண்ண, ஒரு பக்கம் மலர் அபிஷேகம் நடக்க சூப்பராக வந்து போயிட்டு இருந்தது. இங்கே உட்காந்துருக்கவங்க எல்லாருமே குருசாமிகள் தான். பதினெட்டு கலசங்கள் வச்சு வாழைத்தண்டு அதெல்லாம் வச்சு இதெல்லாம் வந்து நான் புதுசாக பார்க்குறேன். ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஒரு படிக்கட்டுக்கும் வந்து அபிஷேகங்கள் பண்ணாங்க. அபிஷேகம் பண்ணி அதுக்கு வந்து பூலால் அபிஷேகம் பண்ணி அதுக்கப்புறம் சுவாமிக்கு மேலே போய் அபிஷேகம் பண்ணியிருந்தாங்க. சுவாமி மேலே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக காட்சி கொடுத்தாரு. பக்கத்துலேயே வந்து அம்மன் இருக்காங்க, சிவன் இருக்காங்க. அவங்களையுமே மலரால் அவ்வளோ அழகாக அலங்காரம் பண்ணி அடி பார்க்கும் போதே வந்து அந்த அம்மனை பார்க்கும்போது மெய் சிலுத்து போச்சுங்க. அந்த அளவுக்கு அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. பூவாளியே தாங்க கோலம் எல்லாமே போட்டிருந்தாங்க. அங்கே வந்து நிறைய பெண்கள் வந்து வேலை செய்கிறதுக்காகவே நிறைய பேர் வாலண்டியராகவே வந்து செஞ்சுட்டு ஐயப்பனார் அருள் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான். அவ்வளோ பக்தர்கள் அவ்வளோ பேரும் வந்து அந்த ஏரியாவில் இருக்கவங்க எல்லாருமே வந்து இங்கே தான் இருந்தாங்கங்க. ஃபுல்லாக 11 மணி வரைக்கும் இங்கே தான் இருந்தாங்க. நாங்கள் ஒரு 8 o'clock இருக்கும் போதே அங்கேருந்து கிளம்பிட்டோம். பனி அதிகமாகிடுச்சு. அதே மாதிரி சின்ன பையனும் வந்து தூங்கிட்டான். வீட்டுக்கு கொஞ்சம் சீக்கிரமாக போகணும் அப்படின்றதால அங்கே வந்து பார்த்திங்கன்னா நைட்டு டிஃபன் இருக்குது. எல்லாருமே வந்து சாப்பிட்லாம். எங்களுக்கு டைம் ஆகிடுச்சின்னு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஹைப்புன்னு ஆப்ஷன் இருக்குது, ஹைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.